மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காணொளி பதிவில் நம்ம பார்க்க போகிறது புதன் உச்சமடைந்தால் மேச லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒரு கிரகமும் உச்சமடைந்தால் என்ன பலாபலன்களை அள்ளித்தரும், யாருக்கு தரும், என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ இங்கே நம்ம பார்த்திங்கன்னா புதன் பகவானை எடுத்திருக்கோம். புதன் பகவான் அப்படின்னா என்ன அப்படின்ற அப்போ புதன் பகவான் உச்சமடையும் இடம்ன்றது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு 3 மற்றும் 6 கூடையவர் அப்படின்றோம், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உடையவர். இதில் கன்னின்றது பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீடு, உச்ச வீடு. எந்த ஆளுங்களுக்கும் இல்லாத ஒன்று என்னென்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே உச்சமடைகிறார், இன்னொருத்தர் வீட்டில் போய் கெஸ்ட்டுன்னு உட்காராமல் அந்த மாதிரி. அப்போ புதன் அப்படின்னா நமக்கு கணக்கு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு இதெல்லாம் சொல்கிறது புதன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாமாவை சொல்கிறது புதன் உறவு முறையில். அப்புறம் புதன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அறிவு, வித்யாகாரகன், வித்தைக்குரியவன் இந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி புகழை தேடி கொடுக்கறது புதன் அப்படின்றது. புதனுக்கு சூரியனும் சுக்கிரனும் நண்பர்கள் அப்படின்றோம். ஆனால் தான் இந்த புத ஆதித்ய யோகம் இந்த மாதிரி ஃபெமிலியாரிட்டியை கொண்டு வர வேண்டியது புதன் தான். ஆக பார்த்திங்கன்னா இந்த புதன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை கொடுப்பார் எல்லாத்துக்கும். அப்போ பாருங்கள், மேச லக்னத்தில் ஆரம்பிப்போம். இப்போ மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு 3 மற்றும் 6 கூடையவன் அப்படின்னா புதன். ஆக இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பாருங்களேன், உச்சமடைகிறார். எங்கள் லக்னத்துக்கு 6ல் உச்சமடைகிறார். 6ல் ஒருவர் உச்சமடைந்தால் 6ஆம் வீடு நல்ல பலப்படும். 6ஆம் வீட்டில் இருக்கிற மைனஸ் குறையும். 6ஆம் வீட்டில் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். 6ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடன் அந்த மைனஸ், வியாதி அப்படின்ற மைனஸ், எதிரி அப்படின்ற மைனஸ். சரி, இதெல்லாம் குறையும். சரி, குட்டு. 3ஆம் வீட்டு அதிபதி 6ல் உட்காந்துருக்கார். அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா புதன். இவர் 3ன்னா என்ன, அண்டை அயலார்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இதெல்லாம் 3. தைரிய வீரிய ஸ்தானங்கள்ன்றது 3. இது 6ல் போய் உட்காரும்பொழுது பார்த்திங்கன்னா எதிரியை ஆட்கொள்ளும், கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொடுப்பார். டபுள் மைண்டடாக இருப்பார். பிளான் ஏ சொதப்புனுச்சுன்னா பிளான் பியை வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இவங்கக்கிட்ட நகைச்சுவையை எதிர்பார்க்கலாம், பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த லக்னத்துக்கு உச்சம் பெறுறார் 6ல். அவர் எங்கே பார்க்குறாரு, 12 பார்க்குறார். 12 அப்படின்றது நீச வீடு. அப்போ உச்ச புதன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ நரம்பு சம்பந்தமான நோய்கள், வாத பித்தத்தில் பார்த்திங்கன்னா பித்தம் சம்பந்தமான நோய்கள், இந்த மாதிரி நோய்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து சரி பண்ணுவார் அப்படின்றது. எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார் அப்படின்றது. அதே மாதிரி கடன் அப்படின்றது பேங்கில் வாங்குங்க, வெளியே கடன் வாங்காதீங்கன்ற அறிவை கொடுக்குறது. ஆக இந்த 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேருந்து நன்மையை தான் செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி முக்கியமான ஸ்தானம், 5ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம் இதெல்லாம். அப்போ 2ஆம் அதிபதி தன குடும்ப வாக்கு ஸ்தான அதிபதி உச்சமடைகிறார். எங்கே உச்சமடைகிறார், பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைகிற இவர் என்ன மாதிரியான விஷயங்களை தரப்போகிறார், லாபத்தை பார்க்குறார். அப்போ குழந்தைகளால் லாபம், அதே மாதிரி தாய் வழி சொத்து, தந்தை வழி பாட்டன் சொத்துக்கள் வரும். தாய் அல்லது தந்தை வழி பாட்டன் சொத்துக்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உச்சிக்கு கொண்டு போவார். இவங்களுக்கு பேச்சு ஆற்றல், இப்போ பேசுகிறதுக்கு நகைச்சுவையாகவோ அறிவுபூர்வமாகவோ வேதாந்தத்தையோ ஒரு விஷயத்தை பேசணும்னா சுக்கிரன் லக்னமாக கொண்ட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு பெரிய அளவில் புதன் கை கொடுப்பார். இந்த புதன் உச்சமடையும் பொழுது இந்த இப்போ நம்ம சொன்ன எல்லாமே குட்டாக இருக்கும். பணவரவு இரட்டை பணவரவாக இருக்கும். 2 தொழில் பண்ணுவாங்க. ஒரு தொழில் வேலைக்கு போயிட்டு ஜாபுக்கு போயிட்டு ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ லாபங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்ற கொடுக்குறாரு.
5ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவீங்க. இந்த மாதிரியான நற்பலன்கள் இருக்குது. ஆக இந்த மாதிரி நற்பலன்களை ரிஷப லக்கணக்காரர்களுக்கு புதன் உச்சமடைந்தால் தரும். அப்புறம் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். சுகஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான். அப்போ லக்னாதிபதி என்ன பண்ணுறார்? சுகஸ்தானத்துக்கு போகிறார். சுகஸ்தானம்னா என்ன? வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், சுகமாக இருக்க தேவையான விஷயங்கள், ஆடு மாடு கண்ணுக்குட்டி, கௌரவம், இதெல்லாம் சொல்கிறது. ஏற்கனவே லக்னம்னா மதிப்பு மரியாதையை சொல்கிறது. இப்போ மதிப்பு மரியாதை எல்லாம் என்ன வந்துங்க சுகமாக மாறும் அப்படின்றோம். அப்போ இந்த சுகஸ்தானம் பலப்படுது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் உச்சமடைந்தால் இந்த சுகபோகங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். எல்லா விதத்திலையும் சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பார். அப்புறம் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ன்ற கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஆக பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படின்றவர் கர்மஸ்தானம், நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆக்டிவிட்டியும் 10ல் தான் இருக்குது. இந்த 10ஆம் வீட்டை பார்க்கின்ற உச்ச புதன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மைண்டை கொடுக்குறார். நல்ல ஆக்டிவிட்டீஸு, இந்த மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்களில் நாட்டத்தை அதிகப்படுத்துகிறார் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானத்தை பலப்படுத்துறதுனால தாய் அப்படின்றவங்க தாய்க்கு சுகம் கெடாமல் பாதுகாக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நல்லது கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா மாமியாருடைய உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் உச்சமடைந்தால், புதன் அப்படின்ற உச்சமடைஞ்சான். அதே மாதிரி கல்வி ஸ்தானம் 4ஆம் வீட்டையும் ஒரு டிகிரி ரேஞ்சுக்களை சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸு, தமிழ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொன்மையான இலக்கியங்கள், வரலாறு, இது மாதிரியான விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிகாம், எம்காம், பிபிஏ, எம்பிஏ, அப்புறம் எம்எஸ்டபிள்யூ, இது மாதிரியான படிப்புகள் எல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும். இன்ஜினியரிங் அப்படின்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஐடி, ஏஐடிஎஸ், இதெல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு வருவோம். இப்போ கடக லக்கணம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷத்துக்கு 4வது லக்கணம் அப்படின்னு. அந்த 4வது லக்கணத்துக்கு புதன் விரையாதிபதி அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ விரையாதிபதி 3ல் போயிடுறார். விரையாதிபதி 3ல் போகிறது நல்லது, உச்சமடைகிறார். அப்போ உச்ச புதன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ தந்தையாருக்கு ஆயுள் கெட்டி, ஆயுள் பலத்தை கொடுப்பார். இருக்கிற வரைக்கும் மதிப்பு மரியாதையை கூட்டிக்கிட்டே போவார். யாருக்கு? இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு. கடக லக்கணக்காரங்களுக்கு அப்பா அப்படின்றவர் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அவர்களுக்கு பணலாபம், தனலாபம், மனநிறைவு லாபம் எல்லாத்தையும் கொடுப்பார். கொஞ்சம் தள்ளி இருக்கணும். கடக லக்கணக்காரங்களுக்கு புதன் உச்சமடைந்தால் புதனாகப்பட்டவர் விரையாதிபதியாகி 9ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த மாதிரியான பலன்கள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு அப்படின்னா இந்த பிஹெச்டி ரேஞ்சில் பேசுகிறது. புதன் ஏற்கனவே அறிவுக்கு அதிபதி. இந்த அறிவுக்கு அதிபதி என்ன பண்ணுறார்? முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ முயற்சிகள் பல செய்து பட்டம் வாங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் தர இருக்கார். அப்போ புதன் பகவான் இந்த மாதிரி நன்மைகளை எல்லாம் தர இருக்கார். தம்பிக்கு நன்மை. மிதுன அந்த கடக லக்கணக்காரங்க புதன் உச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவர் தம்பி அப்படின்றது அண்டை அயலார்கள்லாம் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். சிம்ம லக்கணத்துக்கு வருவோம். சிம்ம லக்கணத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம். இது பெரிய அளவில் நன்மையை கொடுக்க வேண்டிய விஷயம். சிம்ம லக்கணம் அப்படின்னாலே சூரியனுடைய லக்கணம். அப்போ பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை, அசட்டுத்தனமான தைரியம், அதிகார தோரணை இதெல்லாம் இருக்கும். இதோட புதன் அப்படின்றவர் வாக்குஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி அப்படின்றப்ப தனவரவு, பணவருவாய், குடும்ப அபிவிருத்திக்கு வித்திடுபவர் அப்படின்றவர். அவர் அங்கேயே உட்கார்ந்து உச்சமடையும் பொழுது, லாபாதிபதியாகவும் அவரே இருக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ஐ பார்க்கிறார் அப்படின்றோம். அப்போ இந்த 8ஐ பார்க்கிற இவர் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார்? எப்படியும் மடக்கி மடக்கி பேசி பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்க போகிறார். தீமைகளில் போய் மாட்டிக்கிட்டாலும் வெளியே வர்றதுக்கு உண்டான வழியை காட்ட போகிறார். இவர் லாபாதிபதி. லாபாதிபதி 2ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ஷன் இருந்தால்
தன குடும்பம் வாக்கில் தனத்தில் அடிச்சுக்க ஆள் இருக்கார். பெரிய குடும்பத்தையும் கௌரவமான குடும்பத்தையும் உடையவராக இருப்பார்கள். அதே மாதிரி இவர் 2லிருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மையை கொடுக்கும். 8ஆம் வீடுன்றது உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி எழுத்துத்துறை அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இவர்களுக்கு. இப்போ சிம்ம லக்னம், அடுத்து கன்னி லக்னம். லக்னத்திலேயே லக்னாதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறவர் உச்சம். இந்த உச்சமடைந்த புதன் லக்னாதிபதி உச்சமடையும் பொழுது மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் காக்கப்படும். 10ஆம் வீடு அப்படின்றப்ப தகுதிக்கு ஏற்ப வேலை செய்வாங்க, கிரெடிபிலிட்டி கிடைக்கும், லாயல்ட்டியாக இருப்பாங்க வேலையில், நல்ல வேலைக்காரன்னு பேர் வாங்குவாங்க, நல்ல மைண்ட் இருக்கும், நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்மாஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி லக்னத்தில் உச்சமடையும் பொழுது இவர்கள் உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து பெரிய அளவில் நன்மையை பெறப்போகிறவர். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உச்ச புதன் படித்த திறமையுள்ள மனைவி அமைவாள் அப்படின்றது. புதன் வியாபாரி, இவர் 7ஆம் வீட்டை பார்க்குற பார்ட்னர். அப்போ பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த கன்னி லக்ன புதன் உச்சமடைஞ்சவங்களுக்கு. அப்புறம் துலாம் லக்னம் புதன் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. இப்போ 9ஆம் அதிபதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. 12ஆம் அதிபதி அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறது. ஆனால் 12ஆம் இடத்துல உச்சமடைஞ்ச உச்சபலத்தில் இருக்கிறார் புதன். அப்போ உச்சபலத்தில் இருக்கிறனால நன்மைகள் பல செய்தாலும் சில பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நியூரான்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அது காலப்போக்கில் மறைந்து நல்லபடியாக இருக்கும். ரொம்ப காலம் போனதுக்கப்புறம் இந்த உச்ச பலம் பெற்ற புதன் பகவானுடைய திசைகள் நடைபெற்றால் மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன வயசில் நடந்துச்சு அப்படின்னா சின்ன விஷயங்கள் மறந்து போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டு வருமானங்கள் ஈற்று கொடுக்கும், அப்பாவுக்கு புகழை தேடி கொடுக்கும். இது மாதிரியான விஷயம், நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் வீட்டை உச்சன் பார்க்கிறார் புதன். இப்போ உச்ச புதன் பார்க்கும் பொழுது 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்க்கும்போது நல்ல வேலை செய்வாங்க, தாய் மாமாவோட நல்ல உறவு இருக்கும், அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களால பெரிய நன்மைகள் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களாலும் பெரிய அளவில் புகழடையக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்றோம். அப்புறம் விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் புதன். அப்போ துக்கங்கள், மனக்கசப்பு, சங்கடம், இந்த மாதிரி சமாச்சாரத்தை கொடுக்கறது, ஆயுள் விஷயத்தை கொடுக்குறதும் இவர் தான். அவர் லாபத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அப்படின்றோம். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு புதன் உச்சமடைஞ்சால் ஆயுள் கெட்டி, ஆயுள் ஸ்தான அதிபதி உச்சமடைகிறார். அப்போ ஆயுள் கெட்டி, நடுவில் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி தீர்த்துட்டு நான் இருக்கேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் கபாலி அப்படியே வந்துட்டான், அந்த மாதிரி திரும்ப வர்றதுக்கு உண்டான பீனிக்ஸ் பறவை போல திரும்ப வருவார்கள். லக்னத்துக்கு 11இல் உச்சம், லாபங்கள் விட்ட இடத்துல தான் தேடணும் அப்படின்னு ஏமாந்த இடத்துல நின்று காட்டுவாங்க, பொழைச்சி காட்டுவாங்க. புதன் உச்சமடைஞ்ச விருச்சிக லக்னத்துக்காரங்க. விருச்சிக லக்னத்துக்கு புதன் பகவான் லாபத்திலிருந்து 5 பார்க்குறார். அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகள் இவர்கள் தான் குழந்தைகளுக்கு, இவர்களுடைய லாபத்தில் சில குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, காப்பாற்ற வேண்டியது இவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதி அப்படின்றனால இந்த புதன் பகவான் உச்சமடைஞ்சால் சங்கடங்கள் தீரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் அவமானங்களுக்கு பின் அந்த அவமானங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு கன்ஃபெஷன் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி லாபத்தில் 11 இருக்கிறனால இதுக்கு விருச்சிக லக்னத்துக்காரங்க புதனுடைய தொழிலை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவில் லாபம் ஈட்டலாம் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறனால
கவர்மெண்ட்டு சைட்லேருந்து எதாவது வரணும்னா இந்த புதன் பகவான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். கவர்மெண்ட்டு சைட்லேருந்து எந்தவித நற்பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அப்புறம் தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்குறோம். தனுசு லக்னத்துக்கு குருனாலே புதனுக்கு பிடிக்காது, அது ஒன்று. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 10 மற்றும் 7ஆம் அதிபதி தோஷத்தை கொடுத்தாலும், கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும், உச்சமடையும் காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பின் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ 10ஆம் வீட்டில் உச்சம் புதன், அப்போ இவர்களுக்கு 10ஆம் அதிபதியே அவரு தான். அப்போ 10ஆம் அதிபதி புதன் அப்படின்ற பொழுது புதனை சார்ந்த தொழில்கள், விவசாயம், புதன் சார்ந்த தொழில், வட்டிக்கு விடுறது, அறிவை வச்சு யூஸ் பண்ணுறது, நிறையா திறமையை காட்டுறது, ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்றது, ஹேண்ட்கிராஃப்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய தமிழ் புலமை, எழுத்து புலமை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது. அப்புறம் வியாபாரி, 7ஆம் அதிபதி வியாபாரி புதன், அவர் தான் உச்சமடைகிறார் 10லே. அப்படின்னும் பொழுது இவர்கள் கல்யாணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பிஸ்னஸை வைப்பாங்க, இரட்டை வருமானங்கள் இருக்கும். சுகஸ்தானத்தை குரு பகவான் இந்த உச்ச புத பகவான் பார்க்குறார். இப்போ இந்த உச்ச புத பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இரட்டை சுகம் கிடைக்கும் அப்படின்றோம். அப்போ வந்து தாய் அப்படின்ற இடம் அப்படின்றது. அப்புறம் 4ஆம் வீடு அப்படின்னாலே வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்து, ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு போய் 2 வீடு வாங்கி போடுறது, நிலம் மட்டும் வாங்குறேன்னு போய் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிடுறது. வண்டி வாகனங்களில் போனீங்கன்னா 1 லட்ச ரூபான்னு சொன்னாலும் சரி ரைட்டு 2.5 லட்ச ரூபா அது வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிறது. சமாளிக்கிற தைரியமும் இருக்கும் இவர்களுக்கு. யாருக்கு? தனுசு லக்னக்காரங்களுக்கு. மகர லக்னத்துக்கு போனோம்னு வைங்களேன், இந்த மகர லக்னத்துக்கு புதன் பகவான் 9ஆம் அதிபதி, ரொம்ப நல்ல அதிபதி, உச்சமடைகிறார் 9ஆம் வீட்டில். அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் கூட. இப்போ 6ஆம் அதிபதி அப்படின்னா தாய்மாமா, 6னா தாய்மாமா, எதிரி, கடன், வம்பு வழக்கு, பிரச்சனை, இதெல்லாம் சொல்கிறது. வியாதிகள், உடம்பில் இருக்கிற வியாதிகளை சொல்கிறது. இதே வந்து 9ஆம் வீட்டில் உச்சமடையும் பொழுது வியாதிகள் மறையும், கடன்கள் மறையும், கடனால் தத்தளித்தலுக்கு நல்ல காலம் பிறக்கும். இவங்க 4 பேர் கடன் கொடுக்குற ரேஞ்சுக்கு வருவாங்க. யார்? இந்த மகர லக்னத்துக்காரங்க. ஏன் சொல்கிறோம்? 6ஆம் அதிபதி, மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி இங்கே போகிறார், 10ஆம் வீட்டுக்கு போகிறார். இப்போ 10ஆம் வீடுனா தொழிலை கொண்டு கடனை அடைப்பார், தொழிலை கொண்டு கடன் அடைக்கிற யோகம் இருக்குது. அந்த அளவுக்கு வருமானங்களை கொடுப்பார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் நம்மளுடைய உச்சன். அப்போ இந்த உச்சன் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது வீரியங்கள் அதிகமாகும், தைரியங்கள் அதிகமாகும். ஸோ எதையும் சமாளிக்கின்ற குணங்கள் வரும். பிளான் போடுறதுல பக்காவாக பிளான் போடுவாங்க, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே சனி பகவான்னா சீக்கிரட்டாக வேலை பார்க்குறது, லக்னாதிபதியாக வச்சுருக்காங்க. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான். இதில் இவங்க வந்து புதன் உச்சமடையும் பொழுது 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியம், பாக்கியம், இதை மாதிரியான விஷயங்களை சொல்கிறது 9. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் அதிபதி. இப்போ ஒருத்தர் கீழே வேலை பார்த்துக்கிட்டே வேறு ஒரு தொழில் பண்ணுறது, முயற்சிகள் எடுக்கிறது, அண்டை அயலார்களோட கிரெடிபிலிட்டி அதிகமாகிறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுப்பார். அப்புறம் கும்பலக்கணம், கும்பலக்கணம்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கும்பலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியாக வர்றார், அது பெரிய விஷயம். 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். 5ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறையக்கூடாது. இங்கே மறைஞ்சாலும் உச்சமடையும் பொழுது உச்சபலனையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்போ இவர் எங்கே பார்க்குறாரு? குடும்பஸ்தானத்தை, தனவாக்கு குடும்பம் அப்படின்ற 2ஆம் வீடு. இப்போ குடும்ப அபிவிருத்தி பெரிய அளவில் இருக்கும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா இவர் உச்சமடைகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வீடு. இப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிற மைனஸ் எல்லாம் குறைப்பார். உயில் சொத்துக்கள் வரும், பாட்டன் வழி தாத்தா வழி சொத்துக்கள் வரும், பெரிய அளவில் இருப்பார். 8ஆம் வீட்டில் புதன் பகவான் இருக்கும்போது, புதன் அறிவு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த இடத்துல விட்டாலும் வந்துடுவாங்க. கணிதத்தில் மேதைகளாக வருவாங்க. இந்த கும்ப லக்னத்தில் புதன் உச்சமடைந்தவர்கள், கும்ப லக்னத்துக்காரங்க புதன் உச்சமடைஞ்சிருந்தால் இந்த நற்பலன்கள் இருக்குது. பெரிய அளவிலான அறிவு திறமை இருக்கும். எப்படி இது இந்த டிடெக்டிவ் ரேஞ்சில் வேலை பார்க்குறது,
ஒரு உளவுத்துறையில் வேலை பார்க்குறது, அறிவை பெரிய அளவில் பண்ணி டேட்டா சயின்ஸு இந்த ஏஐடிஎஸ்ஸே புரட்டி போடுறது, ஏஐயே தள்ளி விட்டுட்டு புதுசாக ஒரு இன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீடு மறைந்திருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டுறது. உச்சமடையும் பொழுது என்னங்க, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது. இப்போ மறைஞ்ச இடத்துல எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்த கொண்டுடுறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றோம். அடுத்து மீன லக்னம். மீன லக்னம் அப்படின்னு பார்க்க போகிறப்ப இந்த மீன லக்னத்துக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் உச்சம். அப்போ நல்ல படித்த குணமான பெரிய அளவில் அறிவு கூர்மை மிகுந்த மனைவி கிடைப்பாங்க. தாய் அப்படின்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் படிச்சிருப்பாங்க, பெரிய அளவில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு. அப்போ மீன லக்னத்துக்காரங்களுக்கு புதன் உச்சமடையும் பொழுது தாய் மாமனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய நட்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த நட்பை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும். ஆக இந்த மீன லக்னத்தில் இருக்கிறவங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னும் பொழுது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம். வியாபாரி அவர். இப்போ பிஸ்னஸ் ஒரு சில வாட்டி தடங்கள் ஆனாலும் பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார் அப்படின்றது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதன் அப்படின்னா ஜோதிடம். அப்போ ஜோதிடம் ரிலேட்டடான பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படின்றது. தமிழ் புலமை நல்லா இருக்கும். லக்னத்துக்கு 4 சுகஸ்தானம் இல்லையா, இசை கேட்குறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். காற்று அதிபதியா புதன் பகவான் இருந்து உச்சமடைகிறார் கன்னி லக்னத்தில். அப்போ மீன லக்னத்துக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். லக்னத்தையே பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்தவங்க லிஸ்ட்டில் இவங்க பேர் இருக்கும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். இவர் பண்ணுற பிஸ்னஸில் இவர் தான் கிங்கு, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நற்பலன்கள் நிறைய கொடுப்பார். மதிப்பு மரியாதை நல்லபடியாக கிடைக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவருடைய பெயர் நிலைக்கும். இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, இவர் தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தடம் பதிக்கக்கூடியவர்கள் மீன லக்னத்தில் பிறந்த புதன் உச்சமடைந்த ஜாதகர்கள் அப்படின்றோம். இப்போ புதன் உச்சமடையும் போது 7ஆம் வீடு சிறக்குது. 7ஆம் வீடு பார்ட்னர்ஷிப் அதுன்றது. ஸோ இந்த மாதிரி நன்மைகள் மீன லக்னத்துக்கு பெரிய அளவில் இருக்குது. ஆக இந்த வீடியோ பதிவில் மேச லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் புதன் உச்சமடைந்தால் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்றத பார்த்தோம். மேலும் வரும் காணொளிகளில் அடுத்து சுக்கிர பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான்னு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.